பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்ய, அவருடைய நாமத்தை துதிக்க, அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக வாழ நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து வணங்கி அவருடைய நாமத்துக்கு சாட்சியாக இந்த பூமியிலே வாழ்ந்து வர வேண்டும். நாம் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நம்முடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றுமில்லை. ஆகையாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கூறும் எல்லா விதமான ஆலோசனைகளையும் அவர் கொடுக்கிறதான ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நமக்குள்ளே தரித்திருக்க, நமக்குள்ளே வாசம் செய்ய, அவரையே நம்பி வாழும்போது அவர் பிள்ளைகளுக்கு வேண்டியவைகளை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிற பொக்கிஷம் என்ன என்று கவனிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் முந்தி சொன்னபடி அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறதற்காக அவருடைய பாதப்படியிலே நாம் அமர்ந்து இருக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்திய வாக்கு வார்த்தைகளை நமக்கு கர்த்தர் போதிப்பார். நாம் இந்த பூமியிலே வந்த நோக்கம் என்ன என்று கர்த்தருக்குத்தான் தெரியும். ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு கர்த்தர் படைத்திருக்கிறார். நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் என்னை இந்த பூமியில் எந்த நோக்கத்தோடு உருவாக்கினீர், அனுப்பினீர் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே நான் அறிந்து கொள்ள, உம்முடைய மகிமையிலே பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. உம்முடைய நாமத்தை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கவும், உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே மற்றவர்களை நான் உம்முடைய சத்தியத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியான ஒரு கருவியாய் என்னை நீர் பயன்படுத்துங்கப்பா. ஆகையாலே ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளவளாய் இருக்கும் பொழுது மற்றவர்களையும் சித்தமுள்ளவர்களாக வழிநடத்த நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. தேவ ஆவியின் வல்லமையினாலும் மகிமையினாலும் நிரப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து ரட்சியுங்க ஆண்டவரே. அப்படி என்று நாம் கர்த்தரிடத்திலே முறையிடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து நம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த பூமிக்குள்ளே நாம் வாழும் நாட்கள் வரைக்கும் எல்லா விதமான காரியங்களையும் அவர் சந்தித்து நம்மளை மகிமைப்படுத்தி இந்த பூமியிலே நம்மை சாட்சியாய் நிறுத்த அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களாக எப்பொழுதும் நிலைத்திருப்போம். கர்த்தாவே, நீர் விரும்புகிறபடி நீர் எனக்காக சிந்தப்பட்ட அந்த மகிமையான இரத்தத்தை நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் என் மனதிலே வைத்து உமக்கு பிரியமானபடி வாழ
மற்றவர்களே உம்முடைய மகிமையின் வெளிச்சத்துக்குள்ளே நடத்திட என்னை உமக்குகந்த பாத்திரமாய் பயன்படுத்தும் என்று நாம் விரும்பி அவரிடத்தில் ஜெபிக்கும் ஜெபம் ஜெயம் கொள்ளுகிற ஜெபமாகவும் மற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியமுள்ளவர்களாகவும் காணப்படுவோம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.